திருநெல்வேலியில் தவேக தலைவர் விஜய் நாளை பரப்புரை செய்வதற்கு 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய செங்கோட்டையன், தங்களுக்கு மட்டும் கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்கிறார். குறிப்பாக கேடிசி நகரில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கிய நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை தவேக நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியிலும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். ரோட் ஷோங்கிறது யார் வேணும் வரலாங்கிறது இருக்கேன். ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறத தவிர மத்தெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51. நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற எப்படி போயிட்டு வந்துருக்காங்க, என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மட்டும்தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பொதுக்கூட்டத்திற்கு பிறகு தாழையூத்து, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை, சமாதானபுரம், நீதிமன்றம் வழியாக மீண்டும் கேடிசி நகர் வரை ரோட் ஷோ செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகளை உரிய முறையில் கடைபிடிப்போம் என்று செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார்.